பண்றதுக்காக IAM ரோல் நமக்கு தேவைப்படுது. வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெராஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணணும். சரியா? ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை? ஒரு AWS இன்ஸ்டன்ஸ், ஒரு AWS அக்கவுண்ட்க்குள்ள ஒரு அப்ளிகேஷனை நீங்க டிப்ளாய் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு EC2 மெஷின் தேவை. சூப்பர். EC2. ஒரு EC2 மெஷின் இங்க கிரியேட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வேற என்ன தேவை? EC2 கிரியேட் பண்ணிட்டு VPC கிரியேட் பண்ணுவீங்களா? VPC கிரியேட் பண்ணிட்டு EC2 மெஷின் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. அதுக்குள்ளேயே VPCயும் இருக்கு. வேற? ஒரு அப்ளிகேஷன நான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ்? ப்ராஜெக்ட் பாத்தீங்களா? AWS ப்ராஜெக்ட். Route 53யா? சரி, ஓகே, சூப்பர். Route 53 தேவை. ஓகே. லோட் பேலன்சர் தேவை. லோட் பேலன்சர் தேவை. டன்.
சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போக போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். சரியா? நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சரியா? ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணணும். AWS சர்வருக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷனை இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு சர்வர் தேவை. கரெக்ட்டா? சர்வர் தான் எனக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். எனக்கு ஒரு சர்வர் தேவை. வேற என்ன தேவைன்னு சொல்லியிருந்தீங்க? லோட் பேலன்சர் தேவை. எதுக்காக இந்த லோட் பேலன்சர்? இந்த சர்வர் கூட இந்த லோட் பேலன்சர் நான் கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படும்? ரவுட் 53 தேவைப்படும். கரெக்ட்டா? டேட்டாபேஸ் நமக்கு தேவைப்படும் பேக் எண்ட்ல. இப்ப ரவுட் 53 தேவைப்படும். ரவுட் 53 யார் கூட கனெக்ட் பண்ணுவேன்? என்னோட லோட் பேலன்ஸரோட கனெக்ட் பண்ணுவேன். கரெக்ட்டா? வேற என்ன தேவை? ஓகே. சரி, வேற என்ன தேவை? RDS. அதான் டேட்டாபேஸ் நான் சொல்லிட்டேன். S3 கனெக்ஷன் எதுக்காக அப்படின்னா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுற டேட்டாஸ S3ல ஸ்டோர் பண்றதுக்காக சொல்லிட்டேன். வேற? ஆட்டோ ஸ்கேலிங். IAM. இதுலயும் ஆட்டோ ஸ்கேலிங்கே வந்துரும். சரியா? இதுல எனக்கு என்ன வந்துரும்னா ELB AS ஆட்டோ ஸ்கேலிங்கே வந்துரும். IAM எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு IAM ரோலும் தேவைப்படும். வேற? ஓகே, SCM. வேற? அவ்வளவுதானா? ஹலோ, எஸ், சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் வேணும்னு அது தேவை. இப்பதான் நீங்க டாக்குமெண்ட் பே பண்ண போறீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னுமாமா இது பர்மிஷன் கேக்குது? அர்ஜுன் உள்ள வந்துட்டீங்களா? அர்ஜுன், அர்ஜுன் இருக்கீங்களா? டன் 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 டன். ஏன்னா உங்களோட மெசேஜ் தான் பார்த்திருந்தேன். சரியா? சரி, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை இங்க விட்டீங்களே. ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணனும்னா உங்களுக்கு மிடில்வேர் தேவையில்ல? அதானே ஃபர்ஸ்ட். மிடில்வேர்க்குள்ள தானே ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுவோம், ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்ப என்னோட அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு மிடில்வேர் ஒன்னு தேவை. அந்த மிடில்வேர்க்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் உள்ள இருக்க போகுது. கரெக்ட்டா? இப்ப இந்த செட்டப் ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. இல்ல ஒரு 10 ஹவர்ஸ். எந்த ரீஜன்ல அப்படின்னா நார்த்தன் வெர்ஜினியான்ற ஒரு ரீஜன்ல. சரியா? இதே செட்டப்ப இன்னொரு ஒரு அக்கவுண்ட்ல நான் மேனுவலா ரெடி பண்ணனும். அப்ப எனக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? சேம் 10 ஹவர்ஸ். கரெக்ட்டா? அப்ப இந்த டைம் ரெடியூஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டெராஃபார்ம். கரெக்ட்டா? அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த 10 ஹவர்ஸ் நான் மேனுவலா இந்த செட்டப்ப ரெடி பண்ற டைம அந்த 10 ஹவர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெராஃபார்ம்ல கோட் எழுதுறதுக்கு எடுத்துக்க போறேன். .tf ஃபார்மட்ல ஒரு கோட். சரியா? அப்ப இந்த டெராஃபார்ம்ல இந்த கோட் எழுதுறோம் பாத்தீங்களா? இந்த கோட் டைம் வந்து 10 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே? ஒன்ஸ் இந்த கோட நான் ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே இந்த செட்டப் ஃபுல்லா எனக்கு ரன் ஆயிடுது வித்தின் 10 மினிட்ஸ்ல. இப்ப இதே போல ஒரு செட்டப் இன்னொரு ஒரு அக்கவுண்ட்க்கு வேணும். இதே செட்டப் இன்னொரு ஒரு அக்கவுண்ட்ல நான் இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்னா இந்த கோட அந்த அக்கவுண்ட்ல ரன் பண்ண அப்படின்னா எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்? 10 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு புது கோட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதாவது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ சேம் செட்டப் எனக்கு வேற ஒரு அக்கவுண்ட்ல வேற ஒரு ரீஜன்ல நான் மாடிஃபை மட்டும் பண்ணா போதும். எனக்கு என்ன பண்ணி கொடுத்துரும்? அத கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் டெராஃபார்ம்னு சொல்லுவாங்க. டெராஃபார்ம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோட்.
சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டெராஃபார்ம் கோடுனா என்ன? இந்த டெராஃபார்ம் கோடு வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? இந்த டெராஃபார்ம்ல வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான்? இந்த சினாரியோ எல்லாமே நம்ம இந்த டெராஃபார்ம் 3 கிளாஸஸ்ல பார்க்க போறோம். சரியா? இப்ப உங்களோட உங்களோட நாலேஜ் EC2ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? EC2ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? EC2ன்றது AWSல ஃபர்ஸ்ட் கிளாஸ். டைப்ஸ் ஆஃப் EC2 என்னென்ன டைப்லாம் இருக்கு? உங்களோட இன்ஸ்டன்ஸ்ல. சூப்பர். கரெக்ட். ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்லயே நின்னுருச்சே. வேற? ஃபாஸ்ட் ஆன் டிமாண்ட், Pre-time, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், reserved, ரிசர்வ்ட் dedicated, இன்ஸ்டன்ஸ், dedicated. டெடிகேட்டட் சர்வர். ஃப்ரீ ட்ரைவ் சொல்லக்கூடாது. கரெக்ட்டா? அப்ப இந்த 4த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஆன் டிமாண்ட்னா என்ன? On demand unlimited யூஸ் பண்ணிக்கலாம் and அது கொஞ்சம் காஸ்ட்லி and ரிசர்வ்னா வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரீ பிளான்டா வச்சிருக்கிறது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்றது. ஓகே. ஸ்பாட் இன்டென்ஸ்னா ஆக்ஷன் மாதிரி. ஓகே, சூப்பர். டெடிகேட்டட்னா நமக்கான ஒரு பிரைவேட் கிளவுட். வேற? நீங்க சொல்லுங்க. ஆன் டிமாண்ட்னா என்ன? அன்பிளான்ட் பிசினஸ்க்காக யூஸ் பண்றது ஆன் டிமாண்ட். ரிசர்வ்டு எனக்கு ஒரு பிசினஸ் நான் 3 மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறேன். ஆனா அந்த பிசினஸ்க்கான இன்ஸ்டன்ஸை நான் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து வாங்குறேன் ஒரு அட்வான்ஸை பே பண்ணி. அதான் எனக்கு இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரி, ஓகே, சூப்பர். ஒரு டைப் கேட்டா அந்த டைப்ல ஒரு 2 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. டன். இப்ப ஒரு EC2 மிஷின் மிஷினை நான் எப்படி லாகின் பண்றது? ஒரு EC2 மிஷினை நான் எப்படி லாகின் பண்றது? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட ஒரு EC2ல அமேசான் லைனக்ஸ் இருக்கு. லைனக்ஸ் மிஷின் இருக்கு. எப்படி லாகின் பண்ணுவீங்க? புட்டி யூஸ் பண்ணி புட்டி யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். சரிங்களா? என்ன கீபேர் யூஸ் பண்ணுவீங்க? PPK ஃபார்மட்ன்ற கீபேர் யூஸ் பண்ணுவீங்க. PPK ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? புட்டி பிரைவேட் கீ. இப்போ ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கு. இந்த மிஷினை எப்படி லாகின் பண்ணுவீங்க? கீபேர் யூஸ் பண்ணுவோம் சார். PEM RDP ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால்ல யூஸ் பண்ண போறீங்க. கீபேர் என்ன யூஸ் பண்ணுவீங்க? PEM ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க. PEM ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? டன். இப்ப இந்த இடத்துல நீங்க வச்சிருக்க லேப்டாப் விண்டோஸ். சோ நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஓகே. இப்போ என்கிட்ட இருக்க லேப்டாப் விண்டோஸ் கிடையாது. உபுண்டுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு உபுண்டு மிஷின் கையில கொடுத்துட்டான். அல்லது ஒரு மேக் மிஷின் கையில கொடுத்துட்டான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கையில கொடுத்துட்டாங்க. சரியா? உபுண்டு மிஷினா இருக்கலாம், அது இல்ல மேக் மிஷினா இருக்கலாம். 2 மிஷின்ல ஏதோ ஒரு மிஷின் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களோட மேனேஜர் என்ன பண்றான்? உங்க கூடயே இருக்கான். அப்பா ஒரு EC2 மிஷினை லாகின் பண்ணு. அதாவது AWS கன்சோலுக்குள்ள போயிட்டு ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணிட்டு அந்த மிஷினை லாகின் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அப்ப மிஷினை லாகின் பண்ண வேண்டிய மிஷின் என்னன்னா ஒரு லைனக்ஸ் மிஷின். ஒரு லைனக்ஸ் மிஷினை கிரியேட் பண்ண சொல்றான். அந்த மிஷினை லாகின் பண்ண சொல்றான். அவங்கிட்ட இருக்க லோக்கல்ல இருக்க டவுன்லோட்ஸ்ல இருக்க ஒரு ஃபோல்டரை சரியா அந்த மிஷினுக்குள்ள காப்பி பண்ண சொல்லிடுறான். இதுதான் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க். உங்களோட மேனேஜர் கூட தான் இருக்கான். சரியா? இப்ப இந்த டாஸ்கை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டாஸ்க் உங்க மிஷினை லாகின் பண்ணணும். கரெக்ட் தானே? அந்த மிஷினை எப்படி லாகின் பண்ணுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுதா? சார் திருப்பி கேளுங்க சார். இப்ப நான் வச்சிருக்க லேப்டாப் மேக் லேப்டாப். மேக்கும் உபுண்டுவும் சிமிலரா தான் இருக்கும். சரியா? ஒரே போல தான் இருக்கும். இப்ப நான் வச்சிருக்க லேப்டாப் மேக் லேப்டாப். இப்ப இந்த மேக் லேப்டாப்ல ஒரு மிஷினை நான் லாகின் பண்ணணும். எந்த மிஷின் அப்படின்னா அமேசான்ல கிரியேட் பண்ணிருக்க ஒரு அமேசான் லைனக்ஸா இருக்கலாம், இல்ல உபுண்டு மிஷினா இருக்கலாம். இது 2 மிஷின்ல ஏதோ ஒரு மிஷினை நான் லாகின் பண்ணணும். சரியா? என் மேனேஜர் லாகின் பண்ண சொல்றான். லாகின் பண்ணிட்டு என்கிட்ட இருக்க லோக்கல்ல இருக்க ஒரு ஃபோல்டரை அந்த மிஷினுக்கு ஷேர் பண்ண சொல்றான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இத விண்டோஸ்ல பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவீங்க? விண்டோஸ்ல டைரக்டா காப்பி பேஸ்ட். விண்டோஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா புட்டி யூஸ் பண்ணுவீங்க. காப்பி பண்றதுக்கு WinSCPன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிப்பீங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது விண்டோஸ் கிடையாது. நம்ம கிட்ட இருக்குது என்ன? மேக். சரியா? இப்ப நம்ம கிட்ட இருக்கு மேக் அப்படின்னா இப்ப இந்த டாஸ்கை நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க?
எப்படி சொல்லுங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம் எஸ்ஹெச் லாகின் பண்ணலாமா எதுல லாகின் பண்ணலாம் லினக்ஸ்ல டெர்மினல்ல வேற யாருக்குன்னா என்ன ஐடியாஸ் நீங்க கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் EC2ல ஸ்ட்ராங்னு சொன்னீங்களே கேட்டா தலையாட்டினீங்களே இப்போ நான் கேட்ட क्वेश्चन EC2ல ஒரு பேசிக்ஸ் கண்டென்ட் ஒரு பேசிக்கான டே 1ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி டெவாப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இத கூட தெரியாம நம்ம டெய்லி இந்த மிஷினை லாகின் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிதான் என்னோட கேள்வி ஒரு மிஷினை நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேக் எண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் அந்த டூல்ல உங்களால ஒர்க்கே பண்ண முடியும் சும்மா நான் போடுற கமெண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது சும்மா நான் போடுற ஸ்டெப்பே அப்படியே வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு அவுட்புட் வந்துருச்சுன்னு சொல்றது இது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது கரெக்டா நீங்களா யோசிக்கணும் இப்ப இந்த டாஸ்க்கு நீங்களா இருந்தா என்ன பண்ணீங்க ஒருத்தர் ஆன்சர் பண்ணாரு எஸ்ஹெச் மூலமா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லாகின் பண்றது எப்படி பண்ணலாம் நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா SAP மூலமா கூட காப்பி பண்ணலாம் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா நீங்க விபிசில ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு ஒரு லைனக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லைனக்ஸ் மிஷினுக்கு எப்படி நீங்க லாகின் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ள இன்டர்னலா கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அது பண்ணீங்களா ஒரு சர்வர் டு இன்னொரு சர்வர் அதாவது லைனக்ஸ் சர்வர் பண்ணீங்களா எப்படி பண்ணீங்க எஸ்சிபியா அது காப்பி பண்றது கரெக்ட் தான் ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு நம்ம எஸ்சிபி யூஸ் பண்ணலாம் இப்ப நான் கேக்குறது ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் லாகின் பண்ணணும் அதுக்கும் நீங்க சொன்னீங்க எஸ்எஸ்ஹெச்னு சொன்னீங்க சரியா அதான் இவங்கள கேக்குறேன் விபிசில ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஒரு லைனக்ஸ்ல இருந்து இன்னொரு லைனக்ஸ் மிஷினுக்கு கூட நான் லாகின் பண்ணணும் எப்படி பண்ணலாம் புட்டியே இல்ல புட்டி யூஸ் பண்ண முடியாது கரெக்டா புட்டி என்கிட்ட இல்ல அப்ப புட்டி யூஸ் பண்ணாம நான் யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணலாம் எதுல ஆர்டிபியா நம்ம விண்டோஸ் தானே ஆர்டிபி யூஸ் பண்ணுவோம் நான் கேட்கறது லைனக்ஸ் மிஷின்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணலாம் சரியா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணலாம் சரி ஓகே டன் இப்போ நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இப்ப ஒரு மிஷின் என்கிட்ட இருக்கு எங்கன்னா அமேசான் லைனக்ஸ்ல ஒரு மிஷின் கிரியேட் ஆகுது அப்படின்னா அமேசான் லைனக்ஸ்ல அந்த மிஷினுக்குள்ள ஒரு கீ பேர் இம்பிள்டா இருக்கும் அதுக்கு பேர் தான் பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த சர்வருக்குள்ள ஒரு கீ பேர் இம்பிள்டா இருக்கும் அதுக்கு பேர் தான் பப்ளிக் கீ அந்த கீ பேர் எங்க இருக்கும் அப்படின்னா .sh ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும் .ssh ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும் சரியா அப்ப இந்த .ssh குள்ள எனக்கு ஒரு கீ பேர் இருக்க போகுது இந்த கீ பேர் என்ன கீ பேர் என்னோட பப்ளிக் கீ சரியா இந்த கீ பேரை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு கீ பேர் ஜெனரேட் ஆயிருக்கும் அதான் என்கிட்ட இருக்கிறது சரியா பெம் ஃபைல் இருக்கும்ல இதுதான் என்னோட என்ன கீ பிரைவேட் கீ சரியா இதுதான் என்னோட பிரைவேட் கீ இப்போ ஒரு சர்வர் ஒன்னு லாகின் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கீ பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் இந்த சர்வர் லாகின் ஆகும் இல்லைன்னா இந்த சர்வர் நமக்கு லாகின் ஆகாது கரெக்டா அப்ப எனக்கு இந்த பிரைவேட் கீயும் பப்ளிக் கீயும் கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் இந்த சர்வர் வந்து ஓப்பனே ஆகும் கரெக்ட் தானே அப்ப இந்த பேக் எண்ட்ல இந்த பிரைவேட் கீயை நம்ம கிட்ட பெம் ஃபைலா இருக்கும் இதை நான் புட்டியில லாகின் பண்றதுக்காக வாண்டடா பிபிகே ஃபைலா மாத்துவேன் கரெக்டா புட்டி பிரைவேட் கீ அப்போ பிபிகே ஃபைல்ன்றது ஒன்லி ஃபார் நீங்க புட்டி யூஸ் பண்ணும்பொழுது யூஸ் பண்றதுக்காக ஒரு ஃபார்மேட் புட்டி இல்லாத பட்சத்தில் நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த பெம் ஃபைல தான் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும் இந்த பெம் ஃபைல தான் யூஸ் பண்ணணும் சரியா அப்ப இந்த இடத்துல இது என்னோட பூட்டு அதாவது இந்த பப்ளிக் கீன்றது என்னோட பூட்டு இந்த பிரைவேட் கீன்றது என்னோட சாவி இந்த பூட்டுக்கு இந்த சாவின்னு தான் சொன்னா மட்டும்தான் இந்த சர்வர் லாகின் ஆகும் பேக் எண்ட்ல சரியா அப்ப இந்த பேக் எண்ட்ல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு பப்ளிக் கீ தேவை இன்னொன்னு எனக்கு ஒரு பிரைவேட் கீ தேவை இந்த பிரைவேட் கீயை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க போகுது அமேசானே அவங்க கிட்ட வச்சுக்க மாட்டான் நம்ம கிட்ட கொடுத்துருவான் சரியா இதுதான் பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ் இப்ப இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு விண்டோஸ் மிஷின் என்கிட்ட இருக்கிறது என்ன ஒரு விண்டோஸ் லேப்டாப் இந்த லேப்டாப்ல பேஸ் பண்ணி
நான் ஒரு 2 மிஷினை கிரியேட் பண்றேன். மிஷின் நம்பர் 1 விண்டோஸ், மிஷின் நம்பர் 2 லைனக்ஸ். இது ரெண்டுமே எங்க கிரியேட் பண்றேன்? AWS ல கிரியேட் பண்றேன். சரியா? மிஷின் நம்பர் 1 என்ன? விண்டோஸ். மிஷின் நம்பர் 2 லைனக்ஸ். சரியா? இப்ப என்னோட லேப்டாப்ல இருந்து இந்த விண்டோஸ் மிஷினை நான் கனெக்ட் பண்ணணும். எப்படிங்க கனெக்ட் பண்ணுவீங்க? RDP கிளைண்ட். சூப்பர். RDP அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. RDPன்றது ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். கரெக்ட்டா? இந்த RDP-ய நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களா இல்ல இன்பில்டா அதுவா உள்ள இருந்ததா? கரெக்ட்டா? அப்ப என்னோட விண்டோஸ் லேப்டாப்ல இந்த RDPன்றது எனக்கு டிஃபால்ட்டா வந்துரும். அப்ப இங்க எனக்கு டிஃபால்ட்டா RDP இருக்கு அப்படின்னா இந்த விண்டோஸ் மிஷின்லயும் RDP இருக்குமா இருக்காதா? இருக்கும் ப்ரோ. அந்த ரிமோட் மிஷின்லயும் RDP இருக்கும். அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா இந்த RDP-ல இருந்து இந்த RDP-க்கு ஒன்லி யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஹோஸ்ட் நேம் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஹோஸ்ட் நேம் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். எந்த எக்ஸ்ட்ரா டூலுமே யூஸ் பண்ணாம. சரியா? சரி. விண்டோஸ்க்கு எப்படி RDP-யோ அதுபோல லைனக்ஸ்க்கு என்ன? SSH. ரிமோட் கனெக்ஷனுக்கு செக்யூர் ஷெல் ஹோஸ்ட். கரெக்ட்டா? SSH. இப்போ என்னோட லைனக்ஸ் மிஷினுக்கு SSH இருக்கு. விண்டோஸ்ல SSH இருக்கா? இல்ல. விண்டோஸ்ல SSH இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி டூல் புட்டின்ற ஒரு டூல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட லேப்டாப்ல. இந்த புட்டின்ற டூல் எதுக்காக அப்படின்னா இந்த புட்டி SSH சப்போர்ட் பண்ணும். சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த விண்டோஸ் மிஷின்ல இருந்து புட்டிய லாகின் பண்ணி, அப்ப புட்டி யாரை சப்போர்ட் பண்ணும்? SSH சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த புட்டி மூலமா நான் என்ன பண்றேன்? இந்த சர்வரை லாகின் பண்றேன். அதனாலதான் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா புட்டின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் உள்ள வருது. ஏன் அப்படின்னா என்னோட விண்டோஸ் மிஷின்ல SSH இல்ல. இன்கேஸ் என் விண்டோஸ் மிஷின்ல நான் SSH இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா டெர்மினல் மூலமா யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அதுக்கு பேர் ஓபன் SSH சொல்லுவாங்க. இது என்னோட விண்டோஸ் லேப்டாப்ல ஒரு பேட்டர்ன். இந்த விண்டோஸ் லேப்டாப் பேட்டர்ன் இல்லாம அப்படியே நீங்க லைனக்ஸ்க்கு வாங்க. இப்ப நான் வச்சிருக்க லேப்டாப் வந்து விண்டோஸ் இல்ல, மேக். கரெக்டா? மேக்ல எனக்கு SH இருக்குமா இல்ல RDP இருக்குமா? மேக்ல SH இருக்குமா RDP இருக்குமா? SSH. குட். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல எனக்கு டிஃபால்ட்டா SSH நமக்கு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? SSH இருக்கும். என்கிட்ட இருக்க லேப்டாப்லயும் SSH இருக்கு. லைனக்ஸ் மிஷினோட லேப்டாப்லயும் SSH இருக்கு. இப்ப இது என்னால கனெக்ட் பண்ண முடியுமா? தாராளமா யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஹோஸ்ட் நேம் கொடுத்தா டெர்மினல் மூலமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது CMD கமாண்ட் லைன் மூலமா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த மேக்ல இருந்து என்னோட விண்டோஸ் கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப முடியாது. ஏன் அப்படின்னா RDP என்கிட்ட டிஃபால்ட்டா இல்ல. அப்ப RDPன்னு ஒரு டூல் என்கிட்ட இருக்கு. அந்த டூலை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டூல் வழியா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுவேன். கரெக்டா? அப்ப எந்த இடத்துல நமக்கு டூல் வேணும், எந்த இடத்துல டூல் வேணாம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் தான் பேக் எண்ட்ல ஒரு ப்ராசஸா நடக்குது. சரியா? இது கிளியரா இல்ல இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? RDP மைக்ரோசாஃப்ட் டெஸ்க்டாப், ரிமோட் டெஸ்க்டாப். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புட்டி போலியே யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். அப்ப நீங்க எப்படி புட்டியை வச்சு ஒரு லைனக்ஸை கனெக்ட் பண்றீங்களோ நான் என்னோட மேக் மிஷின்ல இருந்து விண்டோஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவேன். கிளியரா? ஆன்லைன் கிளியரா? அந்த SSH மட்டும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு காட்டுறீங்க? இப்ப நான் அதுல தான் கனெக்ட் பண்ண போறேன். இப்ப அப்படிதான் கனெக்ட் பண்ண போறோம். நம்ம அப்படிதான் ஒர்க்கும் பண்ண போறோம். சரியா? இப்ப நான் யூஸ் பண்றது மேக் லேப்டாப் தான். அதனால என்கிட்ட டிஃபால்ட்டா SSH இருக்கும். கரெக்டா? இந்த SSH மூலமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சர்வர் கூட இருக்க SSH கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். கமாண்ட் ரொம்ப சிம்பிள். SSHன்ற ஒரு கமாண்ட் கொடுத்து நான் கனெக்ட் பண்ண போறேன். டன்னா? இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஓகே இல்ல? புரிஞ்சுது இல்ல? நான் நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? கிளியர்னா எல்லாரும் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் மூவ் ஆகணும். கிளியர். கிளியர். ஆன்லைன்ல 2 பேர் தான் இருக்கீங்களா? Clear. கிளியர் ப்ரோ. கிளியர். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப
நம்ம செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் என்ன அப்படின்னா காப்பி பண்றது. சரியா, அதை நம்ம விட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம லாகின் பண்ணணும். சரியா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சர்வரை லான்ச் பண்ணிடலாம். எங்க AWSல ஒரு உபுண்டு மிஷின் சர்வரை நம்ம லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ணிட்டு அந்த சர்வரை நம்ம இங்க இருந்து ஆக்சஸும் பண்ண போறோம். சரியா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணல. அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கு. ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதானே? ஓகே, சரி ஓகே. நீங்க ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் ஆகாது. ஜஸ்ட் a minute. 2 minutes காலைல கிளாஸ் எடுத்துருந்தேன். ஸ்டாப் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரியா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம்? ஒரு உபுண்டு மிஷின் எடுத்துக்க போறேன். அந்த மிஷினோட நேம் டெராஃபார்ம். சரியா, ஒரு உபுண்டு மிஷின் எடுத்துக்க போறேன். அந்த மிஷினோட நேம் டெராஃபார்ம். அதை உபுண்டுல கிளிக் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி வெர்ஷன் எடுத்துக்கிறேன். கீப்பர் ஒரு கீப்பர் புது கீப்பர் கிரியேட் பண்ண போறேன். டெரா டுடே டேட் வந்து 28/08/2023 அப்படின்ற ஒரு நேம்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கீப்பரை கிரியேட் பண்ணிக்கிறேன். பெம் எடுக்கணுமா பிபிகே எடுக்கணுமா? பெம்மா பிபிகேவா? ஆன்லைன் பெம் தான் எடுக்கணும். கரெக்டா, ஏன்னா நம்ம இப்ப கனெக்ட் பண்ண போறது புட்டில எல்லாம் கனெக்ட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சோமே. நான் வச்சிருக்கிறது மேக் தானே, அப்ப எதுக்கு எனக்கு புட்டி? எனக்கு டைரக்டா நான் பெம் ஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் ஒரு கீப்பர், லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சரியா, ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா, இந்த கே ஆப்ஷன் நான் ஸ்டாப் பண்ணியாரு. சரியா, இப்ப இந்த மிஷின் வந்து நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த மிஷின் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போறோம். இந்த மிஷின் நம்ம என்ன பண்ண போறோம்? கனெக்ட் பண்ண போறோம். ஒரு விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்றதை என்ன பண்ணுவீங்க? கிளிக் பண்ணி கனெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குமா, கனெக்ட் பண்ணிருப்பீங்க. RDP கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் பில் பண்ணுவீங்க. இங்க நமக்கு SSH கிளையன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் கீழே என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா அந்த கமாண்டையும் கொடுத்துருக்கான். எப்படி நீங்க ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணணும், எப்படி நீங்க ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணணும், அந்த கமாண்டை இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கான். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த கமாண்டை நானே டைப் பண்றேன் என்னோட டெர்மினல்ல. என்னோட கீப்பர் எங்க இருக்கு அப்படின்னா டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கு. சரியா, LS நானும் இப்போ டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கேன். கீப்பர் நேம் என்ன கொடுத்தோம்? டெரா 28 சம்திங் ஏதோ கொடுத்துருந்தோம். கரெக்டா, டாட் பெம் ஃபைல் எங்கன்னா இருக்கான்னு பாருங்க. கீழே இருந்ததுல லாஸ்டா இருக்கு பாருங்க. சரியா, என் கீப்பர் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. எங்க கீப்பர் இருக்கோ அங்க இருந்து தான் இந்த டெராஃபார்ம்கான SH கமாண்டை நீங்க ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கமாண்ட் கொடுத்துருப்போம். SSH மேல எடுத்துக்கிறேன். SSH-i என்னோட கீப்பரோட நேம் என்ன நேம்? டெரா 2803 கீப்பரோட நேம் என்ன? யூசர் நேம். நம்மளுது பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம், இன்னும் 2 கொடுக்கணும், யூசர் நேமும் ஹோஸ்ட் நேமும். கரெக்டா, யூசர் நேம் என்ன? உபுண்டு மிஷினோட யூசர் நேம் என்ன? ubuntu@ என்னோட
உபுண்டு மிஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம் இல்ல பப்ளிக் டிஎன்எஸும் கொடுக்கலாம். நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸை கொடுத்துருவோம். என்டர் என்டர். எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. எதனால இந்த எரர்? அன்ப்ரொடெக்டட் பிரைவேட் கீ ஃபைல் அப்படின்னு சொல்லுது. எதனால இந்த எரர்? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஆப்ஷன் அது ஃபுல்லா இல்லன்னு. சூப்பர். நம்ம இந்த டயக்ராம்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, என் கிட்ட வெளியே ஒரு பிரைவேட் கீ ஃபைல் இருக்கும். அந்த கீப்பர் போயிட்டு யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்லியிருந்தேன்? பப்ளிக் கீப்பர், அந்த சர்வருக்குள்ள இருக்க பப்ளிக் கீப்பர் கிட்ட போய் பேசும் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்ப வெளியே இருந்து என் லோக்கல் மிஷின்ல இருந்து ஒரு கீப்பர் லைனக்ஸ் மிஷினுக்குள்ள போயிட்டு கம்யூனிகேட் பண்ண போகுது. கரெக்டா? அப்ப இங்க வெளியே இருந்து போற கீப்பருக்கு என்ன பர்மிஷன் மட்டும் இருக்கணும்? ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கணும். அப்படி ரீட் பர்மிஷன் மட்டும் இருந்தா மட்டும்தான் லைனக்ஸ் வெளியே இருந்து ஒரு ஃபைலை அவனோட ஆத்தன்டிகேஷனுக்கான பாத்துக்குள்ள அலோவே பண்ணுவான். அந்த அளவுக்கு லைனக்ஸ் செக்யூர். கரெக்டா? அப்ப நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, என்கிட்ட இருக்க பிரைவேட் கீ அந்த பப்ளிக் கீ கிட்ட போய் பேச போகுது. அப்ப போகும்பொழுது எந்த பர்மிஷனும் இல்லாம ரீட் பர்மிஷனோட இருந்தா மட்டும்தான் அது கூட போய் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். சரியா? இப்ப என்ன பர்மிஷன்ல இருக்குன்னு நம்ம பாத்துருவோமா? என்ன பர்மிஷன்ல இருக்கு? ரீட் ரைட் பர்மிஷன்ல இருக்கு. அதாவது நீ உள்ள போயிட்டு எதனா ரைட் பண்ணிட்டு அப்படின்னா, அதனால எந்த ஒரு கீப்பேருக்குமே ரீட் ரைட் பர்மிஷன் இருக்கக்கூடாது. அப்ப நான் இந்த இடத்துல ரீட் ரைட் பர்மிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கணும். என்ன கமாண்ட்? chmod 400. கரெக்டா? ரீட் பர்மிஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். எந்த கீப்பேர் கொடுக்க போறேன் அப்படின்னா டெரா 28 இருந்தா இந்த கீப்பேருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா? அதே கமாண்ட் தான் இப்பயும் கொடுக்க போறேன். என்டர். லாகின் ஆயிடுச்சா? இப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு லாகின் ஆகல, ஆனா இப்ப எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்க வெளியே இருக்க கீ ஃபைலு உள்ள போயிட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணி எனக்கான ஃபைல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினையும் லாகின் பண்ணி கொடுத்துருச்சு. கிளியரா? இல்ல இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? ரூட் யூசராவும் மாறிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, .sh குள்ள ஒரு ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா? .sh இதுக்குள்ள cd கமாண்ட் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஆத்தன்டிகேஷன் கீன்னு அப்படி ஒரு கீ இருக்கும். சரியா? இந்த கீப்பேரை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட கீப்பேரோட நேமும் இருக்கும், அதுக்கான RSA-க்கான ஃபார்மட்டும் இருக்கும். சரியா? இது எல்லாமே நீங்க டே 1ல பாத்திருக்க வேண்டியது. ஆனா டே 1 தாண்டி AWS முடிஞ்சு டெவாப்ஸ் முடிஞ்சு ஐசியூல வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் கூட தெரியாம. ஏன்? இது யார் மேல தப்பு? கரெக்டா சொல்லுங்க பாருங்க. யார் மேல தப்பு? நீங்களே ஒத்துக்கினா நல்லா இருக்கும். எங்க மேல? கரெக்டா? ஏன் அப்படின்னா எந்த விஷயத்த நம்ம புரிஞ்சு படிக்கல. நான் பண்ணதை காப்பி அடிச்சு அப்படியே போடணும். நான் பண்ணது மட்டும் இல்ல, உங்க ட்ரைனர்ஸ் யாரு பண்றாங்களோ அதை காப்பி அடிச்சு அப்படியே போடணும். அது ஏன் ஒர்க் ஆகுது, அது பேக் எண்ட்ல அதோட ஸ்கோப் என்ன, எதுக்காக இந்த கமாண்ட் கொடுத்தா இந்த கமாண்ட் எல்லாம் வேலை செய்யுது, இது எதுவுமே நம்ம கேட்கறதும் கிடையாது, அவங்களும் சொல்றதும் கிடையாது. நம்மளா ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு கிளாஸ் பர் டேக்கு 2 hours கிளாஸ் போச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் பேட்டர்ன்லயே நம்ம போயிடணும். ஆனா ஐசியூ அப்படி இருக்காதீங்க. ஐசியூல மேக்சிமம் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே குபர்னெட்ஸ்ல அதிகமா இருக்கணும், டெராஃபார்ம்ல அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா மேஜரா இப்ப இந்த 2 வச்சுதான் அடிக்கிறான் ஓவராலா. சரியா? அப்ப இதோட பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரியல்லா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வியூ பண்ணி காட்டிடும். பேக் எண்ட்ல எப்படி எல்லாம் லாக்ஸ் வரும், இப்படி எல்லாமே லென்ஸ்ன்ற ஒரு மானிட்டரிங் வச்சு குபர்னெட்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க, பாடம் எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோட பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவன் எப்படி கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியும். சரியா? இல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்பிடென்ட்டே இருக்காது. அட போப்பா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல போன என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வச்சுதான் செய்வாங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போறோமா? கரெக்டா? நமக்கே தெரியும் நம்ம மேல கான்பிடென்ட்டே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க உங்களை நம்ப மாட்டீங்க. நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் கிடையாது, நான் என்கிட்ட ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணா இப்படிதான் அட்டன் பண்ணுவேன். சொல்லுப்பா, என்னாச்சு?
சரியா? அதனால இதுக்கப்புறமும் நம்ம 1 மாசம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா செம்மையா படிக்க போறோம். சரியா? உனக்கு பேக் எண்ட்ல இருந்து நான் ஒர்க் பண்றதுக்கும் நான் ரெடி. இப்போ கூட வந்து என்கிட்ட ஒருத்தன் கேட்டு போனான். என்ன கேட்டு போனான்? எனக்கு தெரியலையே. ஏன்னா உங்க காதுல தானே சொன்னான். ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்கான். இப்போ ஒரு 4:00க்கு ஃப்ரெஷர் பையனுக்கு விர்ச்சுவலா அட்டெண்ட் பண்ணி தரட்டுமா? அட்டெண்ட் பண்ணி தா. கூட உட்காரு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. கரெக்ட்டா? அப்ப என் சைடுல இருந்து என்னால என்ன ஹெல்ப் முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணிடுவேன். ஆனா அந்த ஹெல்ப்ப நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, பிளாங்கா மட்டும் இருந்தா பத்தாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் ஒரு எஃபோர்ட் போட்டு உள்ள அனுப்புறேன். 2வது நாளே நீ வெளிய வந்துருவ. ஏன் அப்படின்னா, ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. உள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு. நான் இங்க படிச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ண போறேன். இதுக்கப்புறமா அந்த இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. குயிக்கா நம்ம இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டா ஆரம்பிச்சிடணும். சரியா? நம்மளுக்கு முன்னாடியும் சில பேர் இருக்காங்க ஐசியூல. நம்மளுக்கு பின்னாடியும் சில பேர் வந்துருவாங்க. அதனால நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியா ஆஃபர் வாங்கிட முடியும். சரியா? டன். இப்ப நம்மளோட ப்ராசஸ் என்னோட சார் டெர்மினல்ல லாகின் பண்ணியாச்சு. சரியா? செகண்ட் என்ன சார் இது குடுத்துருந்தேன்? வந்து மேக் ஆமா நான் மேக்குக்கு வச்சிருக்கிறது மட்டும் தான் மேக். மேக்ல இல்ல அந்த ஒண்ணுமே கூட இல்ல. தான் மேக்ல லாகின் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். மேக்ல லாகின் பண்ணா என்ன பேஜ் வருமோ, அதே தான் உங்களுக்கு புட்டில லாகின் பண்ணா வரப்போகுது. நீங்க இப்போதைக்கு புட்டிலே லாகின் பண்ணுங்க. பட் அங்க போய் மேக்ல லாகின் பண்ண சொன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதனால தான் இப்ப இத காமிச்சுட்டேன் நானு. சரியா? இந்த ப்ரொசீஜர் ஒன்லி ஃபார் மேக். ஆமா. மேக் இருக்கலாம், உபுண்டு மெஷினா இருக்கலாம். இல்ல உங்களோட விண்டோஸ் மெஷின்ல ஓப்பன்எஸ்ஹெச் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, விண்டோஸ்ல பவர் ஷெல் மூலியமா நீங்க இத கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். டன். இப்போ என்னோட டவுன்லோட்ஸ்க்குள்ள ஒரு டெராஃபார்ம்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. என்னோட டவுன்லோட்ஸ்க்குள்ள டெராஃபார்ம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டர நான் இங்க மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணலாம்? கமாண்ட் என்னவா இருக்கும்? மூவ் பண்ணா காப்பி பண்ணலாம். காப்பி பண்றது. நான் எக்ஸிட் ஆகி வெளிய வந்துடுறேன். என்ன ஃபைல்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலோட நேமு டெராஃபார்ம். சாரி அந்த ஃபோல்டரோட நேமு டெராஃபார்ம்ன்ற ஒரு ஃபோல்டர். எங்க இருக்கு? சரியா? இந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ள டாபிக்ன்னு ஒரு கன்டென்ட் இருக்கு. அந்த டாபிக் உள்ள நமக்கு எக்கச்சக்க டாபிக்ஸ்க்கான ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 3 டேஸ் கிளாஸஸ்ல எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம இதுக்கான ரிப்போர்ட் எடுக்க போறோம். சரியா? இப்ப இந்த ஃபைல் நமக்கு எங்க வேணும் அப்படின்னா, என்னோட AWSல ரன் ஆயிட்டு இருக்க உபுண்டு மெஷினுக்குள்ள வேணும். நீங்க நார்மலா காப்பி பண்றதா இருந்தா WinSCP மூலியமா காப்பி பண்ணிடுவீங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிறது மேக். இப்ப நான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இதையும் நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க அப்படின்னு சொல்லட்டுமா? Ansibleன்ற ஒரு கிளாஸ்ல server.xml ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு அந்த server.xml காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பீங்க. எப்படி காப்பி பண்ணுவீங்க? என்ன கமாண்ட் கொடுத்து காப்பி பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் கரெக்டா சொன்னீங்க. SCP சர்வர் காப்பி. கரெக்ட்டா? சர்வர் காப்பி மூலியமா என்ன பண்ண முடியும்னா, ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் காப்பி பண்ண முடியும். வெறும் சிபினா இன்டர்னல் ஒரே சர்வருக்குள்ள இருந்து என்னால வேற ஒரு ஃபோல்டருக்கோ வேற ஒரு ஃபைலுக்கோ என்னால காப்பி பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, SCP கமாண்ட் கொடுக்க போறேன். சர்வர் காப்பி. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். பாஸ்வேர்ட் என்ன? Tera28. கரெக்ட்டா? SCP என்னோட பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்னோட ஃபோல்டர். அதாவது எந்த ஃபோல்டர் காப்பி பண்ணணும்? .terraform. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை கொடுக்கணும். -r அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் -r கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் காப்பி பண்ண போறது ஒரு ஃபோல்டர். நீங்க சிங்கிள் ஃபைல காப்பி பண்றதா இருந்தா -r நீங்க கொடுக்க வேண்டாம். சரியா? நீங்க ஒரு ஃபோல்டரை மொத்தமா ஒரு ஃபோல்டரா காப்பி பண்ற போல இருந்தா -r நீங்க மென்ஷன் பண்ணணும். லைனக்ஸோட கமாண்ட். டன்னா? அப்ப SCP நான் கொடுத்துட்டேன். -i கொடுத்துட்டேன். என்னோட டெராஃபார்முக்கான கோடு கீப்பரை கொடுத்துட்டேன். எந்த பாத்துல இருந்து அப்படின்னா, இப்ப இருக்க கரண்ட் பாத்துல இருக்க டெராஃபார்ம்ன்ற ஒரு ஃபோல்டரை எங்க காப்பி பண்ணணும்? உபுண்டுன்ற ஒரு மிஷின்ல காப்பி பண்ணணும். IP அட்ரஸ்
உபுண்டு மிஷினோட ஐபி அட்ரஸ் கோலன் உபுண்டு மிஷினுக்குள்ள எங்க பேஸ்ட் பண்ணணும். காப்பி என்னோட லோக்கல்ல இருந்து பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்றது உபுண்டு மிஷினுக்குள்ள அந்த ஐபி அட்ரஸ்க்குள்ள பேஸ்ட் பண்றேன். எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்? /home/ /home/ubuntu. கரெக்டா? /home/ubuntu. ஏன் அப்படின்னா இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டுக்கான ஆக்சஸ் எது வரைக்கும்? ஒரு நார்மல் யூசர் வரைக்கும் தான். ரூட் யூசர்லாம் நம்ம காப்பி பண்ண முடியாது. கரெக்டா? ஏன் அப்படின்னா நான் இங்க கொடுக்குற யூசர் நேமுக்கும் பாஸ்வேர்டுக்கும் எங்க லாகின் ஆகும் டைரக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் யூசரா தான் லாகின் ஆகும். அதுக்கப்புறம் தான் sudo -i கொடுத்து நான் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து ரூட் யூசரா மாறுவேன். கரெக்டா? அப்ப என்னால எது வரையும் காப்பி பண்ண முடியும் அப்படின்னா உபுண்டு லோக்கல் மிஷின்ல இருக்க லோக்கல் யூசருக்கு எந்த பாத்துல கொடுத்துக்கலாம். டெம்ப் ஃபைல்ல கொடுத்துக்கலாம், /opt-ல கொடுத்துக்கலாம், எங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? ஆனா நார்மல் யூசர் உபுண்டு யூசர்ல கொடுக்கணும். நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உபுண்டு யூசர்ல காப்பி பண்ணு சொல்லிட்டேன். அப்ப என்கிட்ட இருந்து அந்த ஃபைலு காப்பி ஆகி /home/ubuntuல போயிட்டு பேஸ்ட் ஆகும். சரியா? இதுல யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? ஏன்னா இது காப்பி ஆகுறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த ./terraformன்றது SSH யூஸ் பண்றதுனால இப்போ கரண்ட் டைரக்டரி இருக்க டெராஃபார்மே எடுத்து காப்பி பண்றதுன்னு நம்ம சொல்றோம். இதே புட்டி யூஸ் பண்ணி நான் உள்ள லாகின் பண்ணி புட்டி யூஸ் பண்ணா நீங்க லாகின் பண்ண வேண்டாம்ல. நீங்க புட்டி யூஸ் பண்றதா WinSCP யூஸ் பண்ணி இந்த ஃபைல் அங்க காப்பி பண்ணிக்கலாம்ல. ஓகே கரெக்ட்டா? அப்ப WinSCP வழியா தான் புட்டி யூஸ் அப்ப பண்ணா WinSCP வழியா தான் போணும். ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது விண்டோஸ் மிஷின். விண்டோஸ்ல இருந்து லைனஸ்க்கு நீங்க காப்பி பண்றதுக்கு WinSCP தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே ஓகேவா? ஓகே. டன். இன்னும் நம்ம டெராஃபார்மோட கண்டென்ட்குள்ளே போல. கரெக்டா? ஒரு 45 minutes நம்ம எதுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா EC2 அந்த டே 1 கான்டென்ட்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். ஓகே? அப்ப நம்மளோட ஃபோல்டர் மென்ஷன் பண்றதுக்காகமா? ஓகே. ப்ரோ இப்போ SFTP யூஸ் பண்ணுவோம். சாரி? இல்ல ப்ரோ SFTP யூஸ் பண்ணி பண்ணலாமா? SNTP-யா? ஆ. சர்வர் இது காப்பி பண்றதா? பண்ணலாமே. ஓகே ஓகே. SNTP-ன்றது மெயில் கான்ஃபிகரேஷன் தானே? SNTP-ன்றது மெயில் கான்ஃபிகரேஷன் தானே? ஆமா ப்ரோ. அது சிம்பிள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ப்ரோ. ஓகே. நான் இந்த IMAP தான் மெயில் கான்ஃபிகரேஷன். POP3 IMAP. பண்ணலாம் ப்ரோ. காப்பி பண்ணதா காப்பி பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இது காப்பி ஆகி முடிஞ்சிருட்டோம். காப்பி ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண போறோம். சரி, டெராஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? டெராஃபார்மோட இன்ஸ்டலேஷன் பேட்டர்ன் சொல்லுங்க. ஒரு டார் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டார் ஃபைல் என்ன பண்ணுவீங்க? அன்டார் பண்ணுவீங்க. அன்டார் பண்ண உடனே டெராஃபார்முக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் என்ன பண்ணுவீங்க? /user local bin அந்த பாத்துக்குள்ள மூவ் பண்ணிடுவீங்க. ஏன் அந்த பாத்துக்குள்ள மூவ் பண்றோம்? எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்லாம் பின்ல தான் இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ்லாம் பின்ல தான் இருக்கணும். வேற என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நான் எந்த ஃபோல்டர்ல இருந்து கால் பண்ணாலும் டெராஃபார்ம் அந்த யூசர் லோக்கல் பின்னுக்குள்ள இருந்தது அப்படின்னா எனக்கு கால் ஆகும். அது எனக்கு லோக்கல்ல இருந்தது அப்படின்னா நான் எந்த ஃபோல்டர்ல இருக்கணும் அந்த ஃபோல்டர்ல மட்டும் தான் எனக்கு கால் ஆகும். கரெக்டா? அதனால தான் நம்ம யூசர் லோக்கல் பின்ல கால் பண்ணிடுவோம். இப்ப டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் பண்றது ரொம்ப சிம்பிளாவே கொடுத்துறான். நீங்க டார் ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ண அவசியமே கிடையாது. ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு கர்ல் கமாண்ட் கொடுத்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ள எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்றது. அதே போல நம்ம டெராஃபார்மை இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், terraform.io அபிஷியல் பேஜுக்கு வந்தாச்சு. டெராஃபார்ம்ல டவுன்லோட்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட மிஷின் என்ன மிஷின் நம்ம இப்போ யூஸ் பண்றது? லைனக்ஸ்ல உபுண்டு மிஷின் யூஸ் பண்றேன். கரெக்டா? என்ன வெர்ஷன் பாத்தீங்கன்னா 1.5.6 வெர்ஷன். டெராஃபார்ம் வெர்ஷன் என்ன? 1.5.6 வெர்ஷன். இந்த வெர்ஷன்ல நான் காப்பி பண்ணிட்டேன். அவ்வளவுதான், டெராஃபார்ம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல டூப்ளிகேட் கொடுத்து டெராஃபார்முக்கான ஃபைலையும் கீப்பரையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க.
எடுத்துட்டு வந்து அந்த 2 கீப்பரையுமே எக்கோ கமாண்ட் கொடுத்து ஒண்ணா ஆட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு உங்களோட டெராஃபார்மை இன்ஸ்டாலும் பண்ணிட்டாங்க. எப்படி ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு 3 ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணுவோமோ சேம் லைக் தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் நீங்க டெராஃபார்மை டவுன்லோட் பண்ணலாம். இல்ல எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, டார் ஃபைலா டவுன்லோட் பண்ணி அதை அன்டார் பண்ணி டெராஃபார்ம்ன்ற அந்த ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலா மாத்தி யூசர் லோக்கல் பீன்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு இது ஈஸியா இருக்கும். அதனால நான் சிம்பிளா ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்து என் டெராஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி யூசர் லோக்கல் பின்ற பாத்துக்குள்ள ஸ்டோரும் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் டெராஃபார்மோட வெர்ஷன் பார்க்கணும். டெராஃபார்ம் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா 1.5.6 வெர்ஷன் நமக்கு டெராஃபார்ம்ல டவுன்லோட் ஆயிடுச்சு. சரியா? இப்ப நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த ஃபைல் உள்ள இருக்கா? செக் பண்ணிடுவோமா? எங்க இருக்கணும்? யூசர் லோக்கல் பின் /home/ubuntu இந்த பாத்துல தான் கொடுத்தோம். ls கொடுத்தோம் அப்படின்னா டெராஃபார்ம்கான ஃபைல் எனக்கு இங்க இருக்கு. சரியா? இப்போ இந்த ஃபைலை நான் ரூட் யூசர் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண போறது இப்ப ரூட் யூசர்ல தான் ஒர்க் பண்ண போறேன். அதனால காப்பி பண்றேன். /home/ubuntu டெராஃபார்ம் எங்க பேஸ்ட் ஆகணும்னா டாட் இங்க பிரசன்ட் டைரக்ட்ல பேஸ்ட் ஆகணும். காப்பி ஆகி பேஸ்டும் ஆயிடுச்சு. சரியா? காப்பி ஆகி நமக்கு பேஸ்டும் ஆயிடுச்சு. சரி, டன். இப்போ நம்மளோட ஃபோல்டருக்குள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் நான் இதை உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓபன் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த கோடை நம்ம இங்க காமிச்சிட்டு அங்க போயிட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதான் அந்த டெராஃபார்ம்கான ஃபைல். என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக் 1.1 ரெக்கார்டு வெர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கோட் என்னது? 1.1 ரெக்கார்டு வெர்ஷன். சரியா? main.tf அப்படின்ற ஒரு ஃபைலை நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல main.tf தான் கொடுக்கணுமா கிடையாது, ஆனா அதோட பேட்டர்ன் .tf இருக்கணும். சரியா? இப்போ என்னோட நேம் main.tfல நான் டெராஃபார்மோட ஃபர்ஸ்ட் பிளாக்க கொடுக்குறேன். டெராஃபார்ம்ல மொத்தமா 3 பிளாக் இருக்கு. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் பிளாக் டெராஃபார்ம் பிளாக். அதுல ஃபர்ஸ்ட் பிளாக் என்ன? டெராஃபார்ம் பிளாக். எதனால எதை நம்ம பிளாக்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் எதுல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இது எதுல ஸ்டார்ட் ஆகுது? டெராஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் என்னவா இருக்கும் அப்படின்னா டெராஃபார்ம் பிளாக்கா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த டெராஃபார்ம் பிளாக்ல மொத்தமா நான் 2 வெர்ஷனை கொடுக்க போறேன். டெராஃபார்ம் பிளாக்ல மொத்தமா நான் என்ன பண்ண போறேன்? 2 வெர்ஷன்ஸை நான் கொடுக்க போறேன். ஒன்னு என்னோட டெராஃபார்மோட வெர்ஷன், டெராஃபார்ம் எந்த வெர்ஷன்ல ரன் ஆகணும். ரெண்டாவது என்னோட டெராஃபார்ம்குள்ள ஒரு ப்ரொவைடர் யூஸ் பண்ண போறேன். AWS-ஆ, அஷூரா, GCP-யா இவங்களை யூஸ் பண்ண போறோம். கரெக்டா? அவங்களோட வெர்ஷன் என்ன? அப்ப மொத்தமா 2 வெர்ஷனை இந்த டெராஃபார்ம் பிளாக்ல கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் லைனு டெராஃபார்ம், செகண்ட் லைனு அந்த டெராஃபார்மோட ரெக்கார்டு வெர்ஷன். எதுக்காகங்க நான் இந்த இடத்துல இந்த வெர்ஷனை கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் என் டீம்மேட் ஒரு 4 பேர் இருக்கும். டெராஃபார்ம்ல ஒர்க் பண்ற என் டீம்மேட் மொத்தமா எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருமே ஒரே லேப்டாப்ல ஒர்க் பண்ண போறது இல்ல. கரெக்டா? அப்ப 4 பேருமே ஒரு லேப்டாப் வச்சிருக்கோம். சரியா? எங்க 4 பேரோட லேப்டாப்லயுமே டெராஃபார்ம் என்ன வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கோடு நான் எழுதுறேன் பாத்தீங்களா, என்னோட கோடு இந்த வெர்ஷன்ல இருந்தா மட்டும்தான் ரன் ஆகணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். என்ன பண்ண போறேன்? என்னோட கோடு இந்த வெர்ஷன் இருந்தா மட்டும்தான் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன். அதனாலதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக்ல என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டெராஃபார்மோட வெர்ஷனை கொடுத்து லாக் பண்றேன். இன்கேஸ் என் டீம்ல ஒரு புது பையன் வரான், ஒரு ஜூனியர், அவனோட லேப்டாப்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் டெராஃபார்ம் இருக்கு. சரியா? என் கூட ரன் பண்ணா அது ரன் ஆகக்கூடாது, அவனுக்கு அந்த இடத்துல பிளாக் ஆகணும். சரியா? அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெராஃபார்ம் பிளாக்ல ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த டெராஃபார்ம் பிளாக்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிண்ட் கமாண்ட் கொடுத்து 1.2.0 கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம உள்ளே போயிடலாம். main.tf இந்த பிளாக் தான் அங்க இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல என்னோட வெர்ஷன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப நம்ம வச்சிருக்க வெர்ஷன் என்னங்க? 1.5.6. இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன்? என்னோட ரெக்கார்ட் வெர்ஷன் ஈக்குவல் டு ஆர் என்னது
லெஸ் இது நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லெஸ் தானா இது கிரேட்டர் தானா? கரெக்டா Greater சொல்லுங்க. than. Greater than. கிரேட்டர் தானா? கிரேட்டர் தானா? கிரேட்டர் தான். 100% ஷூர். பாதி பேருக்கு அதுக்கான ஆன்சரே வரலையே. சரி, இப்படி நான் கொடுக்குறேன். ஈக்குவல்ட்டா இருக்கணும் இல்ல கிரேட்டர் தானா இருக்கணும். 1.2.0ன்னு. சரியா? இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். சரி, இப்படி கொடுத்தா ஆகாது. அதாவது ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் நான் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா 1.2.0ன்னு இருக்கலாம், இல்ல 1.2.0க்கு கீழே இருக்கலாம். 1.2.0க்கு மேல இருந்தா இந்த கோடு ரன் ஆக கூடாது. இதுதான் என்னோட கண்டிஷன். என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக்ல என்ன பண்ணிருக்கேன், என்னோட டெராஃபார்மோட கண்டிஷனை நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் செக் பண்ண போறேன். சரியா? அப்ப இந்த இடத்துல ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 1.2.0 அப்படின்னு இருந்தா ஒர்க் ஆகலாம் அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன். என்னோட லைன் நம்பர் 1. இதை நான் ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? டெராஃபார்ம் இனிட் கொடுப்போமா? கரெக்டா? டெராஃபார்ம் இனிஷியலைஸ் என்ன பண்ணுவோம்? டெராஃபார்ம் இனிட் என்டர். என்னங்க சொல்லுது? invalid version. Terraform required version of the string does not use correct version of the string. என்ன சொல்லுது? Invalid version. இன்வேலிட் வெர்ஷன் சொல்லுது. கரெக்டா? என்னால இந்த வெர்ஷனுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க. டெர்மினல் இந்த வெர்ஷன் இன்வேலிட், என்னால இந்த வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. டெராஃபார்ம் இனிட் கொடுத்தா என்னால இதை இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. சரியா? இதுவே நான் அந்த இடத்துல கிரேட்டர் தென் கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒர்க் ஆயிருக்கும். சரியா? இதுவே இந்த இடத்துல நான் டிண்ட் கமாண்ட் ஒன்று இருக்கு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இது எல்லாமே நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் சொல்லி தரேன். டில்ட் கமாண்ட் ஒன்று இருக்கு. டில்ட் கமாண்ட் என்னன்னா 1.2.0 இதுன்னு கொடுத்துறேன். 1.2.0ன்னு கொடுத்துறேன் அப்படின்னா அதோட சப்வர்ஷன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும். சப்வர்ஷன்னா என்ன? 1.2.1, 1.2.2, 1.2.3, 1.2.4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்வர்ஷனுமே அக்செப்ட் பண்ணிக்கும். சரியா? ஆனா 1.3.0 வந்து அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணாது. சரியா? அப்ப இந்த டில்ட் கமாண்ட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா எனக்கு வெர்ஷன் எல்லாருமே 1.2ல இருக்கணும். அவன் 1.21ல இருந்தா பிரச்சனை கிடையாது, 1.29ல இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா என்னோட சீரிஸ் 1.2ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா டில்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிப்பேன். டில்ட் கிரேட்டர் தென் நம்மளோட மிஷன் பாயிண்ட் என்ன? 5. இப்போ எனக்கு ஒர்க் ஆகுமா? இப்போ எனக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? டெராஃபார்ம் இனிட் கொடுத்தா ஆகும். ஆகும். சரியா? அப்ப என்னோட வெர்ஷனை எங்க பிளாக் பண்ணுவேன்? என்னோட டெராஃபார்ம் பிளாக்ல பிளாக் பண்ணுவேன். சரியா? இப்போ இந்த இடத்துல LRTN கொடுக்குறேன். டெராஃபார்ம் இனிட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ஃபோல்டரும் கிரியேட் ஆகல, எந்த ஒரு ஃபைலும் கிரியேட் ஆகல. சரியா? டெராஃபார்ம் இனிட் கொடுத்தா என்னங்க கிரியேட் ஆகும்? நீங்க டெராஃபார்ம் ஆல்ரெடி பாத்துருக்கீங்களே. டெராஃபார்ம் இனிட்னு கொடுத்தா நம்மளுக்கு என்னென்னலாம் கிரியேட் ஆகும்? டெராஃபார்ம் இனிட்டுக்கே ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிடுமா? டெராஃபார்ம் இனிட்டுக்கே ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆயிடுமா? கொடுத்து பாப்போமா? ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். சரியா? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். டெராஃபார்ம் இனிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆகும், என்னெல்லாம் கிரியேட் ஆகுது நீங்க பேக் எண்ட்ல பாத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஃபைலு, ஒரு ஃபோல்டரு, அந்த ஃபைலும் ஃபோல்டரும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். டெராஃபார்ம் இனிட் இனிஷியலைஸ்ட் பண்ண உடனே டெராஃபார்ம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. யாரோட பிளகின் தெரியுமா? யாரோட பிளகின்? AWS ஓட பிளகின். எதனால அப்படின்னா இந்த இடத்துல நான் மொத்தமா எத்தனை
வெர்ஷனை லாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 2 வெர்ஷனை லாக் பண்ணுவேன். ஒன்னு என்னோட டெராஃபார்ம் வெர்ஷன், கரெக்டா? இன்னொன்னு என்னோட ப்ரொவைடரோட வெர்ஷன். இப்ப நான் ப்ரொவைடரா யாரை யூஸ் பண்றேன் அப்படின்னா AWS தான் ப்ரொவைடரா யூஸ் பண்றேன். AWS ப்ரொவைடரா யூஸ் பண்றதுனால AWSல 3.5.0ன்ற வெர்ஷனை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொவைடர்ல. சரியா? அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த AWSல 3.5.0க்கான பிளகின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுது. 3.5.0க்கான பிளகின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது? டவுன்லோட் பண்ணுது. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஸ்டோரும் பண்ணி வச்சுக்குது. இங்க பாருங்க, .terraform .log ஃபைல், ஒரு லாக் ஃபைல் ஒன்னு ஜெனரேட் ஆயிருக்கு. சரியா? ஒரு terraformன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்னு ஜெனரேட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நானு ls-lrt கொடுத்தேன். எனக்கு இந்த 2 ஃபைல் இருந்ததா? இல்ல. இப்ப எனக்கு இந்த 2 ஃபைலுமே அவைலபிளா இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிளகின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளகின்ஸ்க்கான மொத்த செட்டப்புமே இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். அப்ப இந்த லாக் ஃபைல்ல என்ன இருக்கும்? ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. AWS வெர்ஷன் வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு? லாக் ஆயிடுச்சு. AWS வெர்ஷன் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆச்சு? லாக் ஆயிடுச்சு. இன் கேஸ் என்னோட டீம்மேட் ஜூனியர் ஒருத்தன் ஜாயின் பண்றான்னு சொல்லியிருந்தேன்ல, அவன் தப்பி தவறி இந்த இடத்துல ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த AWS வெர்ஷனை சேஞ்ச் பண்றான். இப்போ டெராஃபார்ம் யூனிட் கொடுத்த அப்புறம் என்ன கொடுப்போம்? பிளான் கொடுப்போமா? சும்மா டெராஃபார்ம் பிளான் கொடுப்போம். என்ன சொல்லுது? அதாவது உன்னோட லாக் ஃபைல்ல நீ 3.50ன்ற ஒரு வெர்ஷன் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கு. ஆனா நீ இப்ப கரண்டா 3.60ன்னு மாத்தி இருக்க. சரியா? நீ மாத்ததுனால இத என்னால ஒர்க் பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஒன்னு இத நான் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா டெராஃபார்ம் யூனிட் கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்க. டெராஃபார்ம் யூனிட் கொடுத்து என்ன பண்ணணும்? வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். அப்ப நமக்கு மொத்தமா 2 ஃபைல் லாக் ஆக போகுது. டெராஃபார்மோட வெர்ஷன் 1, இன்னொன்னு என்னோட ப்ரொவைடர் வெர்ஷன். இது ரெண்டுமே எந்த இடத்துல பிளாக் ஆகும்? என்னோட டெராஃபார்ம்ன்ற ஒரு பிளாக்ல. கிளியரா? இல்ல இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? சரியா? இப்ப இனிட் பண்ணிட்டேன். இப்ப அந்த கேட் ஃபைல் ஓபன் பண்றேன். இப்ப எனக்கு வெர்ஷன் மாறிடுச்சா? இங்க வெர்ஷன் மாறினதுனால பிளான் கொடுத்தா இதுக்கப்புறம் ஒர்க் ஆகுமா? ஆப்வியஸா ஒர்க் ஆகும். சரியா? அப்ப இந்த AWS வெர்ஷன்லாம் எங்க பார்க்கணும் அப்படின்னா அதே உங்களோட அபிஷியல் பேஜுக்கு போயிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ். நம்மளோட ப்ரொவைடர் யாரு? AWS. அப்ப நம்ம AWS கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கு? 5.14. நம்ம கொடுத்துறது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் தாண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு அப்டேட் 3.5.0 இருக்கா? ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போறோம். சரியா? அதனால உங்களோட ப்ரொவைடர் வெர்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 3.50 இல்ல அதுக்கு முன்னாடி 3.45 இதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? கிளியரா? ஆன்லைன் கிளியரா? கிளியர். கிளியர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பிளாக் நமக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் பிளாக்ல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. கரெக்டா? இதே பிளாக்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட் பிளாக்க கொடுக்க போறேன். பிளாக் 2. சரியா? பிளாக் 2ன்றது நம்மளோட ப்ரொவைடர். அதாவது எந்த கிளவுட்ல இன்ஸ்டால் பண்ணனும் சொல்லியாச்சு. சரியா? அந்த கிளவுடுக்குள்ள எங்க இன்ஸ்டால் பண்ணனும் சொல்லணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் இன்ஸ்டால் பண்ணனும்? AWSல போய் இன்ஸ்டால் பண்ணனும். AWSல மல்டிபிள் ரீஜன் இருக்கு. எந்த ரீஜன்ல போய் இன்ஸ்டால் பண்ணனும்? அதான் நம்மளோட செகண்ட் பிளாக், என்னோட ப்ரொவைடர் பிளாக்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம செகண்ட் பிளாக்க கொடுக்க போறோம், என்னோட ப்ரொவைடர் பிளாக். இது கூட தேவையில்லை. ப்ரொஃபைல் ஈக்குவல் டு டிஃபால்ட் கூட தேவையில்லை. தூக்கிட்டேன். டன். சரியா? அப்ப நம்மளோட ப்ரொவைடர் பிளாக்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? AWSல கிரியேட் பண்ணு, AWSல நார்த்தன் வெர்ஜீனியால கிரியேட் பண்ணு.
அந்த இடத்துல நீங்க நார்த்தன் வெர்ஜினியா தாண்டி ஏபி ஐஃபன் சவுத் ஐஃபன் 1 கொடுத்துக்கலாம், யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் ஐஃபன் 1 கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் ஐஃபன் 1 நான் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. அப்ப ஏடபிள்யூஎஸ்ல எனக்கு யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் ஐஃபன் 1ல போய் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? அதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிளாக், என்னோட ரிசோர்ஸ் பிளாக். மொத்தமா 3 பிளாக் சொல்லியிருந்தேன். கரெக்டா? என்னோட ரிசோர்ஸ் பிளாக் 1, ப்ரொவைடர் பிளாக் 1, டெராஃபார்ம் பிளாக் 1. அதுல ஃபர்ஸ்ட் பிளாக் எந்த பிளாக்? டெராஃபார்ம் பிளாக். செகண்ட் பிளாக் என்ன பிளாக்? ப்ரொவைடர் பிளாக். டெராஃபார்ம் பிளாக்ல என்ன கிளவுட்னு சொல்ல போறோம், ப்ரொவைடர் பிளாக்ல அந்த கிளவுடுக்குள்ள எந்த ரீஜன் சொல்ல போறோம், ரிசோர்ஸ் பிளாக்ல அந்த ரீஜன்ல என்ன கிரியேட் பண்ணணும், EC2 கிரியேட் பண்ணணுமா, VPC கிரியேட் பண்ணணுமா, என்ன கிரியேட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஒரு VPC கிரியேட் பண்ணலாம். ப்ரோ இது 3 சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் டெராஃபார்ம். ஆமா, இப்படிதான் ஒரு டெராஃபார்ம் ஃபைல் கிரியேட் ஆகணும். ப்ரோ இதுக்கு இது குரூவி மாதிரி இன்டென்டேஷன் சின்டாக்ஸ்லாம் எதுவும் கிடையாதுல்ல ப்ரோ? இல்ல, இது Go லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது ப்ரோ, பேக் எண்ட்ல. அதனால இதுக்கான ஃபார்மேட்டை நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. டெராஃபார்ம்குள்ள போய் பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே பக்காவா இருக்கும். அதை எடுத்து எடிட் பண்ண தெரிஞ்சா போதும். ஓகே. சரியா? தேர்ட் பிளாக் என்னோட ரிசோர்ஸ் பிளாக். ரிசோர்ஸ் பிளாக்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா AWS_VPC. இது டிஃபால்ட்டா AWSல டெராஃபார்ம் கொடுக்குறது. இது எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட டெராஃபார்ம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? அது யாருக்குன்னா தெரியாம இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெராஃபார்ம்ல VPC தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியே காமிச்சிருப்பாங்க. VPC எங்க இருந்து எடுக்கணும், சப்நெட் எங்க இருந்து எடுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல இந்த நேம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இது என்ன நேம்ங்க? யாரோட நேம்? அந்த நேம் எதுக்காக யூஸ் ஆகும்? நம்ம MyVPC நேம். இங்க ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேம், அந்த நேம் என்னன்னு சொல்லுவாங்க, எதுக்காக அது யூஸ் ஆகும்? நம்ம VPCயோட நேம் தானே. நம்ம VPC region bro. ரீஜனா? அப்ப ரீஜன் நான் இங்க கொடுத்து வச்சிருக்கேன், யூஎஸ் ஐஃபன் ஈஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப இங்க நான் யூஎஸ் ஐஃபன் வெஸ்ட்னு கொடுத்து வச்சிருக்கேன். கிரியேட் பண்ண போற VPCயோட நேம் அலியாஸ் நேம் மாதிரி. டெராஃபார்மோட காலிங் நேம், அது காலிங் நேம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு ரிசோர்ஸ் பிளாக் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த VPCக்கு இந்த சப்நெட் ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த நேம் கொடுப்பீங்க? இந்த காலிங் நேம் தானே கொடுப்பீங்க. இந்த காலிங் நேம்ன்றது இந்த டெராஃபார்ம் பிளாக்ல யூனிக்கா இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு டெராஃபார்ம்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இந்த காலிங் நேம் வச்சுதான் இந்த ரிசோர்ஸ் பிளாக்க வேற ஒரு ரிசோர்ஸ் பிளாக்குள்ள நான் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த VPCக்கு ஒரு சப்நெட் நான் கிரியேட் பண்ண போறேன். அப்ப அந்த சப்நெட்டுக்கு VPC ஐடி தேவை. கரெக்டா? அப்ப VPC ஈக்குவல் டு எந்த ஐடியா கொடுப்பீங்க? இந்த காலிங் நேம் தான் கொடுக்கணும். அப்ப இந்த VPCக்கு இந்த சப்நெட்னு மேப் ஆகும். சரியா? அப்ப இந்த காலிங் நேம் நம்ம என்னன்னாலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன வச்சிருக்கேன், VPC-US-East-1 அப்படின்னு ஒரு காலிங் நேம் வச்சிருக்கேன். சரியா? VPC கிரியேட் பண்றதுக்கு எனக்கு CIDR பிளாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CIDR பிளாக் கொடுத்தாச்சு. CIDR பிளாக் கூடயே சேர்த்து ஒரு டேக் நேமும் கொடுத்துறேன். கரெக்டா? அப்ப டேக் நேம் இதுதான் உங்களோட VPCக்கான ஒரு நேம். இது என்ன நேம்? உங்களோட VPCயோட டேக் நேம். அதாவது அங்க கிரியேட் ஆக போது பாத்தீங்களா VPC, அதுக்கான ஒரு நேம். இதை நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் MyVPC கொடுத்தாச்சு. இப்ப மொத்தமா 3 கோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் டெராஃபார்ம் பிளாக், செகண்ட் பிளாக் ப்ரொவைடர் பிளாக். எந்த ரீஜன்ல கிரியேட் ஆக போகுது அப்படின்னா US-East-1ல கிரியேட் ஆக போகுது. என்ன கிரியேட் ஆக போகுதுன்னா VPC கிரியேட் ஆக போகுது. எந்த நேம்ல கிரியேட் ஆக போகுது? MyVPCன்ற நேம்ல கிரியேட் ஆக போகுது. என்ன CIDR பிளாக்கா இருக்க போகுது? 10.0.1.0/16ன்ற ஒரு CIDR பிளாக்ல கிரியேட் ஆக போகுது. கிளியரா? இதை ரன் பண்ணிடுவோமா? Terraform init ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆனால் டைரக்டா we plan Terraform plan. எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர்ங்க இது? Terraform கிட்ட சொன்னீங்க AWSல கிரியேட் ஆகணும். AWSல ரீஜன் இந்த ரீஜன்,
ஏடபிள்யூஎஸ் ரீஜனுக்குள்ள இந்த விபிசி கிரியேட் ஆகும் சொல்லியாச்சு. யார் அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும்? கரெக்டா? இப்ப இங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் யாருக்கிட்டும் போய் கம்யூனிகேட் பண்ணாது. ஏன்னா இந்த சர்வீஸ் இன்னொரு ஒரு சர்வீஸ் கூட போய் பேசாது. ஒன்னு யூசரை கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இன்னொன்னு ரோலை அட்டாச் பண்ணணும். கரெக்டா? நம்ம இந்த டெராஃபார்ம் ரோல் அட்டாச் பண்ணுமா? பண்ணல. கரெக்டா? இந்த டெராஃபார்ம் நம்ம என்ன பண்ணல, ரோல் அட்டாச் பண்ணல. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோல் அட்டாச் பண்ண போறோம். ஆல்ரெடி எதனா ரோல் ஃபுல் பர்மிஷன் வச்சிருக்கீங்களா? ஏடபிள்யூஎஸ் ரியல்னு ஒன்று இருக்குமா? டைரக்டா அட்டாச் பண்ணிடலாமா ரோல? ஏடபிள்யூஎஸ் இல்லையே. இதுவா? ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் தானே ஆக்சஸ். பேர் எப்படி கொடுத்துருக்கீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் தானே இது. ஓகே டன். ஓகேவா? இப்போ இதே டெராஃபார்ம் பிளான் நான் கொடுக்குறேன். கொடுத்தானா? இப்ப எனக்கு ஒர்க் ஆச்சா? என்ன சொல்லுதீங்க பிளானு? உங்களுக்கு ஒன்னு ஆட் ஆக போகுது, அந்த ஒன்னு விபிசி. கரெக்டா? இது அப்ளை பண்ணிடுவோமா? எப்படி பண்ணலாம்? கமெண்ட் சொல்லுங்க. டெராஃபார்ம் அப்ளை டைரக்டா கொடுத்தீங்கன்னா எஸ்ஆர் நோவா கேட்கும். எஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதை நான் எஸ்ஆர் நோவான்னு கேட்க கூடாது அப்படின்னா ஐஃபன் ஆட்டோ அப்ரூவ். நீங்க டைரக்டா என்ன ஆயிடும் அப்படின்னா எஸ்ஆர் நோலாம் கேட்காது, டைரக்டா கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். விபிசியை கிரியேட் ஆயிடுச்சா? எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு? நார்த்தன் வெர்ஜினியால. என்ன நேம்ல கிரியேட் ஆயிருக்கும் பாத்துருவோமா? என்ன கிரேடா இருக்கு? நார்த்தன் வெர்ஜினியால கிரேடா இருக்கு. என்ன கிரேடா இருக்கு? மை விபிசின்னு ஒரு விபிசி கிரேடா இருக்கு. சரியா? இப்போ இந்த விபிசி டிஸ்ட்ராய் பண்ணனும். எப்படி பண்ணலாம்? டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்போ எங்க மை விபிசின்னு ஒரு கிரேட் ஆச்சு. இப்போ அந்த மை விபிசி இங்க இருக்கா? இல்ல, டெலீட் ஆயிடுச்சு. சரியா? அப்ப நம்மளால டெராஃபார்ம் மூலியமா என்ன கிரியேட் பண்றோமோ அந்த டெராஃபார்ம் மூலியமாவே டெலீட்டும் பண்ண முடியும். சரியா? இதுதான் என்னோட நம்மளோட 1.1 அண்ட் 1.2. சரியா? ரெக்கார்ட் வெர்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெக்கார்ட் வெர்ஷன்ல எதனா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन இருக்கு. ஃபாஸ்ட். ஆன்லைன் கிளியர்னா கிளியர் ஸ்டேட்மென்ட் கொடுத்துடலாம். வெறும் விபிசி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். சப்நெட் இதெல்லாம் எதுவும் நம்ம அட்டாச் பண்ணல. இல்ல, இப்போதைக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெராஃபார்மை சினாரியோ பேசிஸ்ல பார்க்க போறோம். ஒன்னு இது பண்ணா இன்டர்வியூல क्वेश्चन கேட்டா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? டெராஃபார்மை ஃபுல்லா கிரியேட் பண்றதா உங்களுக்கு கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. ஒரு விபிசி கூட எப்படி சப்நெட் கிரியேட் பண்ணணும் அதையே மறுபடியும் நானே சொல்லி தரணும். ஓகே, கரெக்டா? அது இல்லாம நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். நான் கிரியேட் பண்ண போறது ஒரு ஐஎம் யூசர் கிரியேட் பண்ணுவேன், ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணுவேன். சும்மா ஒன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு கிரியேட் பண்ணுவேன். அப்கிரேட், init அப்கிரேட் அதுல காமிக்கும் கமாண்ட் உங்களுக்கு. terraform -init -upgrade. வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? போலாம்னா நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். சரி, இப்போ நம்மளோட இன்னொரு क्वेश्चन. சரியா? டெராஃபார்ம்ல ரெண்டு விபிசி கிரியேட் பண்ணணும். ஒரே ஃபைல் ரெண்டு விபிசி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண முடியும். சூப்பர். ரெண்டு விபிசியும் டிஃபரெண்ட் ரீஜன்ல கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண முடியுமா? மல்டிபிள் ரீஜன் டெராஃபார்ம்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. பண்ண முடியும்னா எப்படி பண்ண முடியும்? விபிசி பேரிங்க. நான் கேட்டது டெராஃபார்ம்ல இப்போ நான் கிரியேட் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு விபிசி அது நார்த்தன் ரீஜன்ல வந்து கிரியேட் ஆச்சு. அதே போல கீழே ஒரு விபிசி பேரை கொடுத்து அது எனக்கு மும்பை ரீஜன்ல கிரியேட் ஆகும். இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
வேற ஒரு ரெண்டு புது ஃபைல் எழுதணுமா இல்ல சேம் ஃபைல்லே பண்ண முடியுமான்னு கேக்குறேன். சேம் ஃபைல்லே பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? ப்ரொவைடர் 2 கொடுக்கலாம். இங்க இது வரைக்கும் இந்த விபிசி நீங்க தான் போய் கிரியேட் ஆகணும் நான் சொல்லல. இந்த விபிசி இந்த ரீஜன்ல தான் போய் கிரியேட் ஆகணும்னு சொல்லல. ஏன் அப்படின்னா டெராஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல என்ன ப்ரொவைடர் இருக்கோ அதுதான் டிஃபால்ட் ப்ரொவைடர். அந்த ப்ரொவைடர்ல தான் இந்த விபிசியும் கிரியேட் ஆகும். நீங்க சொல்றீங்க இன்னொரு ஒரு ப்ரொவைடர் கொடுக்கலாமே. சரி, இன்னொரு ஒரு ப்ரொவைடர் கொடுக்கலாமே. இன்னொரு ஒரு ப்ரொவைடர் கொடுத்தாச்சு. அந்த ப்ரொவைடரோட நேம் API-South-1. சரி, சரியா? இன்னொரு ஒரு விபிசி கிரியேட் கொடுத்தாச்சு. இந்த விபிசியோட நேம் காலிங் நேம் VPC- எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். API-1 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். காலிங் நேம் தான். டேக் நேம் VPC01. சரியா? இப்போ எப்படி கிரியேட் ஆகும்? நீங்க சொன்ன போல நான் கொடுத்துறேன்பா. 2 ப்ரொவைடர் கொடுத்துறேன். அது கீழே 2 ரிசோர்ஸ் பிளாக் கொடுத்துறேன். இப்போ எனக்கு கிரியேட் பண்ணா என்ன நடக்கும்? கிரியேட் ஆகும். எதுல கிரியேட் ஆகும்? கிரியேட் ஆகாது. வேற மல்டிபிள் ப்ரொவைடர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். நீங்க தான் எஸ் சொன்னீங்க. கரெக்டா? எஸ் சொன்னீங்க அப்படின்னா இது எப்படி நான் யூஸ் பண்ணலாம்? சைலண்டா இருந்தா இவரே சொல்லுவாரு அப்படின்னு யாரா இருக்கீங்களா? ஆன்லைன் கொஞ்ச நேரம் நம்ம சைலண்ட், கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவரே தாங்காம சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு யாரா இருக்கீங்களா? இப்போ ஆன்லைன் பார்க்கணும் நான் வந்துட்டேன். ஏன்னா ஆஃப்லைன் பசங்களே இப்போ இவ்வளவு நேரம் முறைச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால பேக் டு ஆன்லைன். ஆன்லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண முடியுமா பண்ண முடியாதா? ஏன்னா இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதையும் நானே ஒத்துக்கிட்டேன். சரியா? ஆனா பண்ண முடியும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பண்ண முடியும். ஏதோ உங்க சைட்ல இருக்க ஒரு ட்ரை தான் நான் கேட்கிறேன். இதுக்கான ஆன்சர் கூட நான் கேட்கல. சரியா? பண்ண முடியும். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டி ப்ரொவைடர் நம்மளால யூஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அலியாஸ். அலியாஸ் நேம் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டி ப்ரொவைடர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப ப்ரொவைடர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் டிஃபால்ட் ப்ரொவைடர். ப்ரொவைடர்ல ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் இருப்பான். அவன் தான் டிஃபால்ட் ப்ரொவைடர். இப்போ இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகும். ரன் ஆகாம இருக்காது. சரியா? ரன் ஆகும். எந்த ப்ரொவைடர்ல ரன் ஆகும்னா டிஃபால்ட்டா இருக்க ப்ரொவைடர் தான் ரன் ஆகும். அப்ப 2 விபிசியுமே US-East-1ல தான் மிகிரேட் ஆகும். சொல்லுங்க ப்ரோ. இப்ப நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்ல. டிஸ்ட்ராய் பண்ணாம பண்ணும்போது என்ன பண்ணும்? ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லும். ஸ்கிப் ஆயிடும். கரெக்டா? இப்ப நம்ம டிஸ்ட்ராய் பண்ணா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா US-East-1ல தான் கிரியேட் ஆகும். எனக்கு ரெண்டாவது ஒரு ரீஜன் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டாவது ரீஜனுக்கு நான் ஒரு அலியாஸ் நேம் ஒன்னு செட் பண்ணுவேன். அந்த ரெண்டாவது ரீஜனுக்கு என்ன செட் பண்ண போறேன்? ஒரு அலியாஸ் நேம் ஒன்னு செட் பண்ணுவேன். சரியா? அந்த நேம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாண்டின்னு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்? சாண்டின்னு ஒரு அலியாஸ் நேம் வச்சிருக்கேன். சரியா? இப்ப எனக்கு ப்ரொவைடர் மொத்தமா 2. ஃபர்ஸ்ட் பிளாக்க நான் சும்மா விட்டுட்டேன். அப்ப அது எந்த இடத்துல போய் கிரியேட் ஆகும்? டிஃபால்ட்ல போய் கிரியேட் ஆகும். US-East-1ல போய் கிரியேட் ஆகும். சரியா? செகண்ட்ல இருக்க ரிசோர்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொவைடரை கால் பண்றேன். அதாவது அந்த அலியாஸ் நேம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அலியாஸ் நேமை நான் கால் பண்ணி எடுக்கிறேன். அதாவது இந்த ரிசோர்ஸ் ஒரு ப்ரொவைடர்ல போய் கிரியேட் ஆகணும். அந்த ப்ரொவைடர் நேம் என்ன அப்படின்னா AWS.Sandy. அப்ப இங்க ரெண்டாவதுல இருக்கிறது எங்க போய் கிரியேட் ஆகும்? API-South
சவுத் -1ல போய் கிரியேட் ஆகும். அப்ப மல்டிபிள் ரீஜன் நம்ம ஒரே ஃபைல்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் அலியாஸ். சரியா? இப்ப இதை அப்படியே நம்ம ரன் பண்ணி காட்டலாம். டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துருமா டைரக்டா -, auto -approve. என்ன ஆகுது? விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. 2 விபிசி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டேன். இதுவாயிடுச்சு. மை விபிசின்னு ஒரு விபிசி வந்துருச்சு நார்த்தன் வெர்ஜீனியால. மும்பைல விபிசி 01. கிளியரா? இல்ல எதனா டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் கிளியர் சார். கிளியர். Clear bro. டன்னா? சரியா? அப்ப நம்ம சார் அந்த ரிசோர்ஸ் பிளாக்ல சொல்லுங்க. டிஸ்ட்ரைப் பண்ணிட்டேன். ரிசோர்ஸ் பிளாக்ல அந்த செகண்ட் இருங்க ஓபன் செகண்ட் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ் கொடுங்க. சொல்லுங்க ப்ரோ. ரிசோர்ஸ் பிளாக் செகண்ட் இதுல VPC-AP-1 அதை அப்படி தான் கொடுக்கணுமா? இல்லையே, நான் தான் இங்க என்ன சொல்லியிருந்தேன்? இது காலிங் நேம் சொல்லியிருந்தேன். இந்த காலிங் நேம்ல என்ன வேணாலும் கொடுக்கலாம் சொல்லியிருந்தேன். வேற வி மட்டும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பின்னு மட்டும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஏபிசிடின்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அது ஒரு காலிங் நேம். சரியா? வேற சார் ஒரு 2 ப்ரொவைடரை சேம் ரீஜன்ல ரன் பண்ண வைக்கலாமா சார்? 2 ப்ரொவைடருமே சேம் ரீஜன்ல கூட வர்க் பண்ண வைக்கலாம். டிஃபால்ட்டே எடுத்துக்கோங்க. ஆமா டிஃபால்ட். அதுக்கு எதுக்கு 2 ப்ரொவைடர் நம்ம கிரியேட் பண்ணணும்? ஒரே ஒரு ப்ரொவைடர் இருந்தா போதுமே. சேம் ரீஜனா இருக்கிறதா இருந்தா. நான் டிஃபரெண்ட் ரீஜன்ல வரணும்னு சொல்லி தான் நான் 2வது ப்ரொவைடர் எடுத்துட்டு வந்தேன். இப்போ 3வது ப்ரொவைடரும் நான் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் அலியாஸ் நேம் வைக்கலாம். அந்த அலியாஸ் நேம் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த அலியாஸோட ரீஜன்ல கிரியேட் பண்ணணும்னு சொன்னாலும் கிரியேட் ஆகும். அது உங்களோட விருப்பம். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மல்டி ரீஜன் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் நேம் அலியாஸ். சரியா? அப்ப நம்ம இந்த இடத்துல மொத்தமா 1.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 1.2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இப்போதைக்கு நம்ம 2 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம இந்த டே 1ல எது வரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னா 1.10 வரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அப்பாடா அப்படின்னு ஆயிடும்ல. கரெக்டா? ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால கவனிக்க முடியாது. சரியா? அதனால நான் டெராஃபார்மோட பார்ட்டே 4 பார்ட்டா தான் எடுப்பேன். ஆக்சுவலி 3 பார்ட்டா எடுக்கணும். ஓகே, என்னால இந்த 3 பார்ட்டா அதை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்லாம் உள்ள வர்றதுனால 4 பார்ட்டா நம்மளுக்கு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துருச்சு. ஓகே, நம்ம இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். 2 தான் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? ப்ரொவைடர் பிளாக் என்னன்னு பார்த்திருக்கோம். இன்னொன்னு மல்டி ரீஜன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ரெக்கார்ட் வெர்ஷன், மல்டி ப்ரொவைடர். ரெக்கார்ட் வெர்ஷன் அண்ட் மல்டி ப்ரொவைடர். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் லேப்டாப்ல OpenSSHன்ற ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் கனெக்ட் பண்ண பாத்தீங்களா, அது போல கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கங்க. இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டீம்ஸ்ல வந்துடும். டீம்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே டீம்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருப்பேன் பேக் எண்ட்ல ஃபைல்ஸ். டீம்ஸ்ல இல்லாதவங்க என்கிட்ட பிங் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட ஃபைல்ஸ் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். இந்த டெராஃபார்மோட ஃபைல் மொத்த செட்டப் ஃபைலும் உங்ககிட்ட வந்துடும். சரியா? ரெக்கார்டிங்கும் டீம்ஸ்ல தான் இருக்கும். டீம்ஸ்ல இல்லாதவங்க ரெக்கார்டிங் நான் தனியா அனுப்புறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரியா? ப்ரோ இப்போ OpenSSH வந்து புட்டி மாதிரி தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் தனியா. ஆமா, லோக்கல் SSH புட்டி மாதிரி தான் டவுன்லோட் பண்ணீங்க. கமாண்ட் லைன்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. OpenSSHன்னு இருக்கும் ஒரு சர்வர். விண்டோஸ்ல எப்படி OpenSSH இன்ஸ்டால் பண்றது நீங்க கூகுள்ல போட்டாலே அதுக்கான ஸ்டெப்ஸ் வரும். ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை நீங்க PowerShellல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே சரியா? சார் இப்போ நீங்க போட்டிருக்கீங்கல்ல, இப்போ பிளாக் இப்போ நம்ம டெராஃபார்ம் பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, ஆமா. இந்த இது வந்து நீங்க கிரியேட் பண்ணதா இல்ல டிஃபால்ட்டா எதுலயோ இருந்து எடுக்கணுமா? எதுங்க? இது நான் மேனுவலா கிரியேட் பண்ணதுங்க. இப்ப இன்டர்வியூல கேக்குற क्वेश्चन வெச்சு. ஓகே, இப்போ நம்ம ரியல் டைம்ல அதை எப்படி சார் இப்போ நம்ம பிளாக்லாம்
ட்ரை பண்றது நம்மளே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டெராஃபார்ம் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டெராஃபார்ம் கிளாஸ்ல இந்த பேட்டர்ன்லாம் எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? எனிஒன் சொல்லுங்களேன். இந்த பேட்டர்ன்லாம் எங்க இருந்து எடுக்கணுங்க? டெராஃபார்மோட டாக்குமெண்ட்ரிக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஒரு சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள தானே எடுக்கணும். கரெக்டா? நீங்க பாத்தீங்களா இல்லையா டெராஃபார்ம் கிளாஸ்? ஆமா சார். திருப்பி recall பண்ணுங்க. சரியா? அது ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி உங்களோட பழைய டெராஃபார்ம் கிளாஸை பாருங்க. சரியா? பார்த்துட்டு அந்த டெராஃபார்ம் கிளாஸ்ல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் வரும். பிளாங்கா வந்துடாதீங்க. சரியா? Okay. என்ன தானே? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். Bye bye. சார் அந்த ஃப்ரைடே ரெக்கார்டிங் இதுல இருக்குங்களா? டீம்ஸ்ல எனக்கு காணோம் சார் அது. எதுப்பா? கியூபர்னெட்டிஸா? ஆமா சார், ஃப்ரைடே கிளாஸ். சாட்டர்டேவா? சாட்டர்டே கிளாஸே போலியே. இல்ல ஃப்ரைடே 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 கியூபர்னெட்டிஸ் இல்ல மேவனா? ஆமா சார். இல்ல எந்த டிக்கெட்டிங் டூலா இல்ல மேவ இதுவா கியூபர்னெட்டிஸா? டிக்கெட்டிங் டூல் தனியா வந்துருச்சு சார். ஜூம் கிளாஸ் அது வந்துருச்சு. நம்ம கியூபர்னெட்ஸா? கியூபர்னெட்ஸ்க்கான ரெக்கார்டிங் உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா நான் ஆன்லைன்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால ஆன்லைன் பேட்ச்ல மட்டும் இருக்கும். உங்களோட பேட்ச்ல இருக்காது. அதனால உங்களோட பேட்ச்க்கு இருக்கான்னு மட்டும் நான் பார்த்துட்டு அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன். சரியா? சரி சார். ஓகே சார். ஃபைல் இல்ல அதான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். நான் ரெக்கார்டிங்ஸ்ல இன்னைக்கு இப்போ இன்னும் ஒரு 1 ஹவர்ல அப்லோட் ஆயிடும். சரி இந்த ஃபைல் கூட சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார். ஓகே டன். தேங்க்யூ. பை பை. Thank you.